வணக்கம்மா. இன்றைக்கி ஊரே மணக்கும் ஒரு கருவாட்டு குழம்பு. இது வந்து கருவாடு வந்து எல்லா கருவாடுமே கலந்துருக்கேன். வஞ்சனை, கொஞ்சோண்டு கொடுவா, இதெல்லாம் கலந்து போட்டிருக்கேன். மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையானது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பரங்கி பழம், சின்ன குட்டி பழம். ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பழமாக கிடைக்கும். இப்போ தான் சின்ன சின்னதாக கிடைக்குதே. அது மாதிரி தோலை கூட நீங்கள் சீவிக்கலாம். மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம், சீவாமையும் போடலாம். நான் வந்து எப்போவுமே தோலை சீவ மாட்டேன், நல்லா அலசிட்டு தோலோடு தான் போடுவேன். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேம்மா. என்ன, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பாருங்கள், கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். பாருங்கள், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதுதான் அதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், இப்போ இந்த கருவாட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்குவோம். கருவாடு வந்து பாருங்கள், அதில் வந்து வஞ்சனை, கொடுவா கருவாடு இருக்குது, வவ்வா கருவாடு ஒரே ஒரு துண்டு கிடந்துச்சு, அதை போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப வந்துமா எல்லா கருவாடும் கலந்ததுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்குவோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பாருங்கள், மல்லித்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த கருவாட்டை வந்து வெந்நீரில் போட்டிருக்கேன். வெந்நீரில் போட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சிக்குவோம். மசாலா, தேங்காய், அதில் ஜீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனு, நான் வந்து கையால் ஒவ்வொரு ஸ்பூனு தான் எடுத்துருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனு. இப்போ சோம்பு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, நம்ம உரித்து வச்சுருக்கிறதுல ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிக்குவோம். எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை போட்டுருங்கம்மா, அது ஒரு வாசம். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வானலியில் எண்ணெயை விடுங்க. விட்டுட்டு நம்ம 2-3 தடவை நல்லா உப்பு இருக்கும், அதனால் உப்பு போக அலசிடணும். முதல்ல வெந்நீரில் போட்டு இது பண்ணிவிட்டு அலசிட்டு ஒரு 4-5 தடவை பச்சை தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் வானலியில் எண்ணெயை விட்டு 2 துண்டாக 4 துண்டாக போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். முதல்ல இந்த கருவாட்டை பொரிக்கிற வேலையை பார்த்து எடுத்து வச்சுக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா இந்த வஞ்சனை கொடுவாலாமா அப்படியே கரைஞ்சிரும், குழம்புல போட்டோன்னே கரைஞ்சிரும். பிள்ளைங்களுக்கு ஒரு துண்டு எடுத்து வைக்க முடியாது. இதில் சொரா கருவாடெல்லாம் கரையாது. இந்த கெளுத்தி கருவாடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரையாது. வஞ்சனை, கொடுவா, இந்த வவ்வாலாம் அப்படியே கரைஞ்சிரும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு. இதை சாதாரணமாகவே நாங்கள் அப்போ என்ன செய்வோம் தெரியுமா, அம்மா எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்து தட்டில் வைக்கும் போதே தயிர் சாதத்துக்கும் ரசம் இதுக்கெல்லாம் உப்பு கருவாடுன்னு அதை மசாலா போடாமையே தொட்டுக்குவோம். இப்போ கல்லூரலில் வந்து மீதி பூண்டு இருக்குல்ல, அதுவும் வெங்காயத்தையும் போட்டு இடிச்சுக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தாராளமாக போடலாம். நம்ம கருவாடு வறுத்த எண்ணெயில், வேறு எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அந்த வறுத்த எண்ணெயிலேயே வெங்காயமும் பூண்டும் தட்டி அதில் போடுறோம். அந்த பச்சை மிளகாயை 2 போட்டுக்கிறோம். தக்காளியில் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம், கொஞ்சம் மீதியை வதக்குறோம் தாளிக்கிறதுக்கு. அதுலேருந்தே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். 2 கருவேப்பிலை போட்டு ஆல்ரெடி அரைச்சிட்டோம், அதனால் இருக்கிற கருவேப்பிலையை இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கிடும். ஏன்னா அந்த கருவாடு வறுத்த எண்ணெயிலேயே போட்டால் போதும், எல்லாம் இன்னுமே எண்ணெயே சேர்க்க வேணாம். அதனால தான் சொல்கிறேன். இதிலே நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ தனி மிளகாத்தூளுமா, இது குழம்பு மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா மிளகெல்லாம் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம், குழந்தைங்க காரம்னு சொல்லுங்க. அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். நான் செய்கிற மாதிரியே கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். முதல்ல இது மாதிரி செஞ்சு பல கருவாடு, எல்லா கருவாடும் கலந்தது, பல கருவாடு, பல பொடி அப்படிங்கிற மாதிரி பல கருவாடும் துண்டு போட்டு நம்ம செய்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை அந்த எண்ணெயில் தக்காளியெல்லாம் வதங்குதில்ல, அதில் போட்டுடுறோம். தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை போடுறோம். கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குமா. அதாவது எவ்வளோ அலசினாலும் அந்த கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் அந்த உப்பு வந்து குழம்புல சார்ந்துடும்.
அதனால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுங்க, குழம்புக்கு தேவையான உப்பு. அதுலேயே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போடுறேன். ஏன்னா பரங்கிக்காய் போடும்போது உருளைக்கிழங்கு போட வேண்டாம். பட் இந்த குழந்தைங்க பரங்கிக்காய் சாப்பிட்லன்னா என்ன செய்யுது, உருளைக்கிழங்கு சாப்பிடும். அதனால் உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி போடுறேன். பாருங்கள், அதுலேயே அந்த மசாலாவிலே உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு பண்ணிக்கலாம். அந்த பரங்கி பழம் இது பேருக்கு பரங்கி பழம் தான் இது. இருந்தால் கூட அப்போல்லாம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும்மா. பெரிய பெரிய துண்டாக போடுவாங்க எங்கள் அம்மா. இத்தினோண்டுலாம் அரிஞ்சு போட மாட்டாங்க. பெரிய பெரிய துண்டாக கட்டமாக அரிஞ்சு போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பரங்கி பழம் அது. இதில் உப்பு பார்த்துக்குங்க. பரங்கி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டுட்டேன். அவ்வளோதான். இதுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசாலாலாம் போட்டு அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றுங்க. நான் ஒன்று சொல்லணுமா இப்போ, அதாவது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க அருமையாக சாப்பிடுங்க. இப்போ அந்த மசாலாவிலேயே என்ன செய்கிறேன், புளி கரைச்சி ஊற்றிடுறேன். கொஞ்சம் புளி கொஞ்சம் கூடவே ஒரு எலுமிச்சங்காய் அளவு வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அளவு எல்லாம் பத்தாது, எலுமிச்சங்காய் அளவு வச்சுக்கலாம். இதுலேயே எல்லாம் வெந்துடும். கருவாடு போட்டாச்சு, உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு, பரங்கிக்காயும் வெந்துருச்சு, கருவாடு போட்டாச்சு. இப்போ இந்த பரங்கிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போடுறதுனால கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் எடுத்து வச்சேன் போடணுன்னு, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இது ரெண்டுமே போதும், இந்த குழம்புக்கு இந்த காய் போதும்னு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், வாசம்மா அது கொதிக்கும் போதே வாசம் ரொம்ப கரைஞ்சி அதாவது நம்ம வறுத்து பொரிச்சு போட்டதுனால, கருவாடை பொரிச்சு போட்டதுனால ரொம்ப கரைஞ்சி போகல பாருங்கள். துண்டு துண்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு முட்டையை வேக வச்சுக்கோங்க. ஒரு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு முட்டை, பரங்கி துண்டோட உருளைக்கிழங்கோட கருவாட்டோட சூடான சாதத்தில் போட்டு ஒரு முட்டையை வைங்க. குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறதுனாலும் ஊட்டி விடுங்க, தானாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட வைங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.